جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن أمة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கூறி இந்த பதிவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு புதிய வருடத்தை எவ்வாறு வரவேற்பது சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கண்ணியமானவர்களே, தற்பொழுது நாம் ஒரு புதிய வருடத்திலே காலடி வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த புதிய வருடம் என்பது முஸ்லிம்களாகிய எமக்கு ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக அமைய வேண்டும். யாரெல்லாம் சென்ற வருடத்திலே அல்லாஹ்வுடைய கடமைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, அமல் இபாதத்துக்களை சரியான முறையிலே நிறைவேற்றினார்களோ நிச்சயமாக இவர்கள் ஒவ்வொருவர்களும் பாக்கியசாலிகள். எனவே இவ்வாறானவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும். அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றாமல் தொழுகையை பாழாக்கி இது போன்ற வணக்க வழிபாடுகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உதாசீனம் செய்து கொண்டவர்களாக வாழ்ந்தார்களோ நிச்சயமாக இவர்கள் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி புதிய வருடத்திலே தங்களை நல்ல ஒரு மனிதனாக மாற்றிக் கொள்வதற்கு இவ்வாறானவர்கள் முயற்சிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காலம், நேரம் ஒவ்வொன்றும் பெருமதியானது. எனவே இந்த காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது. எங்களுடைய காலம் சென்று கொண்டே இருக்கின்றன, எங்களுடைய வயது சென்று கொண்டே இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவர்களும் கபரை முன்னோக்கி கொண்டே செல்கிறோம். எங்களை மரணம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றன. எனவே நாம் ஒவ்வொருவர்களும் மௌத்திற்காக தயாராக வேண்டும். எனவே அதிகமாக இபாதத்துக்களை செய்து இறைவனுக்கு விருப்பமானவர்களாக நாம் அங்கே செல்ல வேண்டும். எனவே தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமான சகோதரிகளே, எனவே எங்களுடைய உள்ளம் என்பது அது உறுதியாக இஸ்லாத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். இதயங்களை புரட்டுபவனே, என்னுடைய இதயத்தை உன் மார்க்கத்தில் உறுதியாக்குவாயாக. இதயங்களை புரட்டுபவனே, யா முகல்லிபல் குலூப், இதயங்களை திருப்புபவனே, புரட்டுபவனே, ஸப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய இதயத்தை, என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தில் உறுதியாக்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக என்னுடைய உள்ளம் இஸ்லாத்திலே இருக்க வேண்டும், ஈமானோடு இருக்க வேண்டும், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். எனவே அதே போன்றுதான் நாமும் என்னுடைய உள்ளம் ஈமானோடு இருக்க வேண்டும், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் நல்லதிலிருந்து கெட்டதற்கும் அதே போன்று கெட்ட விடயங்களிலிருந்து நல்லதற்கும் மாறக்கூடியவையாகவே எங்களுடைய உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே எம்முடைய உள்ளங்கள் மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இன்று உலகத்திலே பார்க்கிறோம், அதாவது ஒரு சிலர்கள் ஈமான் இல்லாமல் மரணிக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறானவர்கள் நஷ்டவாளிகள். எனவே நாம் ஒவ்வொருவர்களும் ஈமானோடு மரணிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் நாம் நல்ல முறைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விடயங்கள் வருவதற்கு முன் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக், அதாவது முதுமை வருவதற்கு முன் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள்,
அதாவது நோய் வருவதற்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று வறுமை வருவதற்கு முன் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவதாக சொன்னார்கள், அதாவது வேலையின்மை வருவதற்கு முன் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், மரணம் வருவதற்கு முன் வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, வாலிபம் என்பது அது பெருமதியானது. எனவே வாலிப வயதிலே நாம் அதிகமாக அமல் இபாதத்துக்களை அதிகமாக செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். முதுமை வந்துவிட்டால் எம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அதே போன்று ஆரோக்கியம் என்பது அது பெருமதியானது. எனவே நோய் வந்துவிட்டால் எம்மால் எதுவுமே செய்ய முடியாது. செல்வம் என்பது அது பெருமதியானது. எனவே எங்களுடைய செல்வத்தை நாம் நல்ல முறையிலே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும். எனவே ஏழ்மை வந்துவிட்டால் எம்மால் எதுவுமே செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஓய்வு நேரம் என்பது அது பெருமதியானது. ஓய்வு நேரம் என்பது அது பெருமதியானது. எனவே ஓய்வு நேரத்திலே நாம் இருக்கின்ற போது அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேலை பளு வந்து விட்டால் எம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல சகோதரர்களை, ஐந்தாவதாக எங்களுடைய வாழ்நாள் அது பெருமதியானது. எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த காலம், நேரம், வாழ்வு இது பெருமதியானது. அதனை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் வந்துவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, நிச்சயமாக நாம் ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்தை விட்டும் ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். எனவே நாம் தூங்குவதற்கு முன்னால் எம்மை பார்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டும். இன்றைய நாளில் நான் என்ன செய்தேன்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே நடந்து கொண்டேனா, அல்லது அதற்கு மாற்றமான முறையிலே நான் நடந்து கொண்டேனா? என்ன அமல் செய்தேன், என்ன தவறு செய்தேன் என்று எம்மை பார்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. அதாவது நீங்கள் கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். எனவே நாம் அன்றைய தினத்திலே எம்மை பார்த்து நாங்கள் கேள்வி கணக்கு கேட்கின்ற போது நிச்சயமாக மறுநாள் தவறிலிருந்து எம்மை தவிர்த்து கொள்வோம். எனவே அதிகமாக அமல் செய்வதற்கு நாங்கள் ஆர்வமுள்ளவர்களாக மாறுவோம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நிச்சயமாக எங்களுக்கு மறுமை ஒன்று இருக்கிறது. எனவே அந்த மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தப்ப வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த காலத்தையும் நேரத்தையும் நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக எமக்கு மறுமை ஒன்று இருக்கிறது. அந்த மறுமையில் நாம் ஒவ்வொருவர்களும் தப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலம், நேரம், அறிவு, செல்வம் இவைகள் எல்லாம் இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே அதனை பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக அந்த மறுமையிலே நாங்கள் தப்ப முடியும். இல்லை என்றால் எங்களுடைய இரண்டு பாதங்களும் நகராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா. அதாவது ஒரு அடியானுடைய இரண்டு பாதங்களும் மறுமை நாளையிலே நகர மாட்டாது. எதற்கு? பின்னால் வரக்கூடிய இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லாமல் அவருடைய கால், இரண்டு பாதங்களும் நகராது என்று சொன்னார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், அதாவது உலகத்திலே உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பார். அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே அவர் கழித்தாராக இருந்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். அதற்கு மாற்றமாக இருந்தால் அவர் தோல்வி அடைவார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே வாழ்நாளை பற்றி கேட்கப்படும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுடைய கல்வியை கொண்டு என்ன செய்தான் என்று கேட்கப்படும். எனவே இந்த உலகத்திலே என்னுடைய கல்வியை நாம் படித்து அதனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மற்றவர்கள் அதனை பரப்புவார்களாக இருந்தால் எனவே எங்களுடைய கல்வியை பற்றி கேட்கப்படும். எனவே எங்களுடைய கல்வியை நாம் கற்றால் அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை, அதற்கு பதில் சொல்லாமல் நகராது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தான், எவ்வழியிலே செலவு செய்தான் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். எனவே அல்லாஹ் தஆலா எமக்கு செல்வத்தை இந்த உலகத்திலே தருகின்றான் என்றால் அதனை நல்ல முறையிலே அதனை பயன்படுத்த வேண்டும், செலவு செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் செலவு செய்து விடக்கூடாது.
அதே போன்று அவனுடைய உடலை எவ்வழியில் பயன்படுத்தினான் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். எனவே எங்களுடைய உடல், எங்களுடைய கண் அல்லாஹுக்கு விருப்பமானதை பார்க்க வேண்டும். எங்களுடைய கைகள் அல்லாஹுக்கு விருப்பமானதை பிடிக்க வேண்டும். எங்களுடைய கால்கள் அல்லாஹுக்கு விருப்பமானதின் பக்கம் செல்ல வேண்டும். எனவே இதனை பற்றியும் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேட்பான். எனவே இந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாத வரைக்கும் அவனுடைய 2 கால் பாதங்களும் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து அவனுடைய கடமைகளை சரியான முறையிலே பின்பற்றி இந்த உலகத்திலிருந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.